ட்ரம்ப் தாத்தாவிற்கு தற்போது கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த போரை தொடங்குவதற்கு முன் தகுதியான ஆட்களிடம் ஆலோசனை கேட்காமல் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யா மற்றும் ஒரு சில ஆட்களுடைய ஆலோசனையின்படி இந்த போரை எளிமையாக நினைத்து தொடங்கினார்கள். 3 நாட்களில் முடித்து விடலாம் என்று நினைத்து தொடங்கினார்கள். ஆனால் இந்த போர் அவர்கள் நினைத்தது ஒன்றுமே நடக்கவில்லை. இப்போது என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய முதலீடுகளை முழுமையாக அழித்து விட்டது ஈரான் படை. இதனால் பயங்கரமான பொருள் சேதம், பண சேதம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவிற்கு. அரபு நாடுகள் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தது அமெரிக்காவை. அதன் ராணுவ தளத்தை அமைத்து அவர்களை பாதுகாப்பு கொடுப்பதற்கு பல டிரில்லியன் தொகைகளை பெற்றுக் கொண்டிருந்தது அமெரிக்கா. ஆனால் ஒரு நெருக்கடி வரும்போது அங்கே அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கவில்லை. அமெரிக்கா இஸ்ரேலை மட்டும்தான் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழல்கள் போய்கொண்டிருக்கும் போது தற்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், அரபு நாடுகளுக்கு இடையே அமெரிக்காவின் மேல் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் அமெரிக்கா இந்த போருக்கு மிகுந்த செலவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த செலவை நாம் பார்க்கும்போது இஸ்ரேலை விட 2 மடங்கு அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்களும். சும்மா இருந்த அமெரிக்காவிற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அடிதான் இது. போரில் வந்தாகிவிட்டது. இனி ஒன்றில் வெற்றி, இல்லை என்றால் தோல்வி. இந்த தோல்வியை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அது நடக்காத விஷயம். அதற்காக ட்ரம்ப் அவர்கள் காலை ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, மாலை ஒரு பேச்சு என்று மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு நன்றாக பேச தெரிகிறது. ஆனால் பேச்சிலே ஒரு பருப்பும் வேகாது என்பதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இந்த போர் நீடித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் பணவீக்கம் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை, அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் மற்றும் உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த போரை இவர்கள் நினைத்தபடி முடியாத காரணத்தினால் இந்த போருக்கான செலவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது நட்பு நாடுகளாகிய நேட்டோவிடம் அமெரிக்கா உதவி கேட்டது. ஆனால் ஒருவரும் முன்வரவில்லை. அதற்கு அடுத்தபடியாக இது எங்கள் பொறுப்பல்ல, இது ஒவ்வொருவர்களுடைய பொறுப்பு என்று அவர்களை தந்திரமான முறையில் போருக்குள் இழுக்க பார்த்தது. ஆனாலும் அந்த பருப்பும் வேகவில்லை. பிறகு அவர்களை விமர்சித்து பார்த்தார்கள். என்ற போதும் நடக்கவில்லை. இப்போது மிகப்பெரிய பணச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவிற்கு. இதற்காக கூடுதலாக $200 பில்லியன் அமெரிக்கன் காங்கிரஸ் அமைப்பிடம் இந்த போருக்காக அடுத்த கட்ட அமௌண்டை கேட்டிருந்தது. அதில் 100% இருந்தால் கிட்டத்தட்ட 60% அதற்கான வாக்களிப்பு இருந்தால் அந்த பணம் சாங்ஷன் ஆகும். ஆனால் போரினுடைய நோக்கம் எதுவுமே இல்லாத காரணத்தினால் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இதனால் அங்கே இவர்களுக்கு பணம், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உடனே ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அரபு நாடுகளிடம் உதவியாக கேட்கவில்லை, இந்த போரில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது, அதற்காக இந்த போருக்கான பணச்செலவை நீங்கள் தர வேண்டும், அதற்காக டிரில்லியன் கணக்கான பணத்தை கேட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த போரானது அமெரிக்காவை மிக படு பாதாளத்தில் தள்ளப் போகிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அரபு நாடுகள் ஏற்கனவே அமெரிக்காவின் மேல் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் தற்போது இந்த தொகையானது அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக மாறப்போகிறது. இதனால் என்ன நடக்கப் போகிறது என்று ஒன்றும் தெரியவில்லை. இந்த போரை உடனடியாக முடித்து விடலாம் என்றுதான் அமெரிக்கா நினைத்தது. ஆனால் அது நடக்கவில்லை. இந்த போர் ஒவ்வொரு நாளும் நீடிக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய இழப்பு அமெரிக்காவிற்கு ஏற்படும். ஈரான் அதை பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் வாழ்வோ சாவோ ஒரே நோக்கம்தான். இதனால் தற்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸில் டோல்கேட் அமைத்து பணம் கலெக்ஷன் பண்ணுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கப்பல்கள் அதை கிராஸ் ஆக வேண்டுமென்றால் பல மில்லியன் பணங்களை பெற்றுதான் அதை கடக்க முடியும் என்ற ஒரு கோட்பாடு வேற அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்த கதை போல் ஆகியது. இதற்கு முக்கியமான காரணம் இஸ்ரேல் செய்த ஒரு முக்கிய சதி செயல் என்பதுதான் உண்மை. வருகிற அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.